பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள்ளே அன்பாயிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஆசீர். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சங்கீதம் 37:4 நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் அதை உங்களுக்கு ஆணித்தரமாக உறுதியாக சொல்லிக் கொடுக்கிறார். நீ கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கும் போது உன்னுடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்களை நிச்சயமாய் அவர் உனக்கு அருளுவார் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரிடத்திலே எப்படி மனமகிழ்ச்சியா இருக்க முடியும்? உலகத்தினுடைய பல காரியங்கள் நம்முடைய கண் முன்பாக நிற்கிறது. அநேக கொடுமைக்காரர்கள், அநேக வஞ்சகர்கள், அநேக ஏமாற்றுக்காரர்கள், அநேக பொய்யர்கள், இப்படிப்பட்டதான அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்பார்கள். இவர்கள் நமக்கு செய்கிறதான காரியம் எல்லாம் அநேகமான காரியங்கள் நமக்கு விரோதமாகவே காணப்படும். இப்படிப்பட்டவர்களை குறித்து நினைத்து 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 வேதனைப்பட்டு, ஐயோ என்னை வஞ்சித்து விட்டானே, என்னை ஏமாற்றி விட்டானே, என்னை அப்படி செய்து விட்டானே என்று சொல்லி நம்ம வேதனைப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம். தேசத்திலே இவர்களை குறித்ததான மிகுந்த பாரம் நமக்கு உண்டாகி கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வியாதி வந்து, நோய் வந்து, வறுமை வந்து, கடைசியாக நமக்கு அழிவு ஏற்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது. இவர்களை பற்றி நீ கவலைப்படாதே, இவர்களை பற்றி நீ கவலைப்படுவதை விட்டுவிடு. என்ன காரணம் என்ன அப்படி என்று சொன்னால், அவர்கள் புல்லை போல அவர்கள் அப்படியே அறுப்புண்டு போவார்கள். அது மாத்திரமல்ல, பூவை அந்த நாட்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பூவை போல உதிர்ந்து போவார்கள். அது மட்டுமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த மாதிரி சூழ்நிலையிலே பூண்டுகளை போல அவர்கள் வாடி போவார்கள். கர்த்தர் அவர்களை நிர்மூலமாக்குவார். நீ அவர்களை பற்றி கவலைப்படாதபடி தேசத்திலே குடியிருந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து சத்தியத்தை கைக்கொண்டு நீ உண்மையாய் நடந்து தான தர்மம் செய்து நீதியாய் வாழ்கிற போது, கர்த்தரிடத்திலே எல்லா காரியத்தை ஒப்பு கொடுத்து மனமகிழ்ச்சியாய் வாழ்கிற போது தேவன் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனிமேல் உலகத்தின் கவலையை விட்டுருங்க. இன்னைக்கு நீங்க இந்த கவலையெல்லாம் விட்டுட்டு, இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாவற்றையும் மறந்துட்டு கர்த்தரிடத்தில் இந்த பாரத்தை கொடுத்து விட்டு நீங்க மனமகிழ்ச்சியா இருங்க. கர்த்தரை தேடுங்க, அவரை ஆராதிங்க, அவரை துதிங்க, அவரை ஆர்ப்பரிக்க. கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை முழுவதுமாய் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுங்க. இன்னைக்குள்ள காரியம் உங்களுக்கு ஜெயமாய் முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பட்டும் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு முடிந்த அளவுக்கு உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து விடுங்க. இன்னைக்கு பிரச்சனை எல்லாவற்றையும் மறந்து விடுங்க. இன்னைக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த நீங்க கடைசி வரைக்கும் அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து விட்டு எல்லா பாரத்தையும் மறந்து சந்தோஷமாய் இருங்க. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லப்பட்டபடி இந்த நாட்களிலே நீங்க சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மனமகிழ்ச்சி அங்கதான் இருக்கு. மனமகிழ்ச்சி சிறந்த ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நீங்க மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். நீங்கள் மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை சமூகத்திலே வாழணும். உங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரங்களிலே ஆசீர்வாதமாய் மாற மனமகிழ்ச்சியோடு இருங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியை தருகிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆசீர்வாதமா இருங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். ஓகேவா? தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாள் முழுதும் இனி வருகிற நாட்கள் எல்லாம் கிருபையும் சமாதானமும் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.